Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது Redmi Buds 3 Lite நம்ம கையில் இருக்குது. இப்போதைக்கு நம்ம 1500 ரூபாய்க்கு வந்து வாங்கிக்கலாம் ஏர்லி பேர்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரைஸிங்க்கு இது எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது, இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, இது எல்லா விஷயத்தையுமே ரொம்ப குயிக்காக வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப நேரம் இருக்க போகிறதுல இந்த ரிவ்யூ சீக்கிரமே முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிளாக இதோட சவுண்ட் குவாலிட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்தவரை இதோட பேஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். பட் இங்கே வந்து பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு டீப் பேஸ் வந்து இங்கே கிடையாது. அதே நேரத்தில் ட்ரிபிள் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்குது, மிட் லெவலும் வந்து நல்லா இருக்குது. ஸோ மிட் ஹை இது ரெண்டுக்குமே வந்து நல்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளாரிட்டி, அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் செப்பரேஷனை பொறுத்தவரை ரொம்பவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஒரு கிறிஸ்ப் அண்ட் கிளியரான சவுண்டை இந்த இயர்பட்ஸ்ல நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்தது இந்த பட்ஸோட வியரிங். ஸோ வியரிங்கை பொறுத்தவரை நம்ம காதில் மாட்டும் போது எந்த பிரச்சனையும் தெரியல. ஹூக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு லாக் டைப்ல நம்ம காதில் அப்படி வச்சுட்டு லைட் அப்படி ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அது லாக் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லாக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது ரன்னிங் போகும்போது இது பண்ணாமல் உழுவாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே நேரத்தில் சவுண்ட் ப்ரூஃபிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க அந்த நாய்ஸை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டிசைனை பொறுத்தவரை ரொம்ப காம்பாக்டான ஒரு டிசைன், நல்ல ஒரு லைட் வெயிட்டாக இருக்குது. ஒரு 4.25 கிராம்ஸ் தான் ஒரு இயர்படோட வெயிட். ஸோ ரெண்டுமே சேர்த்து வந்தோம்னா ஒரு 8லேருந்து 9 கிராம்ஸ் தான் வந்து இருக்குது. இதோட கேஸ்மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கைக்கு அடக்கமான ஒரு டிசைன் தான் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ஃபினிஷிங் வந்து மேலே வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு மேட் ஃபினிஷிங். அது மாதிரி இங்கே ஒரு எல்இடி இண்டிகேட்டர் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறது என்ன மேக்னெட்டிக் டைப்பில் வந்து க்ளோஸ் ஆகுது. உள்ளேலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் வைக்கிற இடத்துல வந்து ஒரு பியானோ ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் தான் நம்ம வந்து இந்த இயர்பட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ இயர்பட்ஸை பிளேஸ் பண்ணதுக்கப்புறமா நல்லா கிரிப்பாகவே இருக்குது. நம்ம அப்படி ஷேக் பண்ணாலும் வந்து கீழெல்லாம் விழுகலை, நல்லாவே வந்து கிரிப்பாக இருக்குது. சிங்கிள் சார்ஜில் 4 ஹவர்ஸ்லேருந்து 4.5 ஹவர்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா பாடல் வந்து கேட்க முடியும். கண்ட்ரோல்ஸை பொறுத்தவரை எல்லாமே டச் கண்ட்ரோல்ஸ் தான். இந்த இடத்துல வந்து ஒரு பியானோ ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருக்காங்களா, இந்த ஏரியாவில் நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஆகும். பட் சிங்கிள் டேப்ல எந்த கண்ட்ரோலுமே இல்லை. ஏன்னா நம்ம ஆக்சிடென்டலாக டச் பண்ணி ஏதாவது வேலை செஞ்சிடும் அப்படின்றதுனால அதை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ப்ரெசன்ட் ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா பாஸ் ஆகுறது, ப்ளே ஆகுறது. டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா ஸ்கிப், அடுத்த ட்ராக் வந்து ஸ்கிப் பண்ணுறது. ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகுறது. ரெண்டு இயர்பட்ஸ்ல இருக்கிற டச் ஏரியாவை டச் பண்ணி ஹோல்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து லோ லேட்டன்சி மோட், அதாவது கேமிங் மோடுக்குள்ள என்டர் ஆகும். ஸோ கால்ஸை பொறுத்தவரை இண்டோரில் பேசும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. அவுட்டோரில் பேசும்போது கால் குவாலிட்டி கொஞ்சம் வந்து லோவாக தான் இருக்குது. ஆனால் மைக் சவுண்ட் கேட்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷனும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதுவே நீங்கள் நல்ல மார்க்கெட் மாதிரியான ஏரியாவில் இருந்து நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா அதில் நல்லாவே டிஸ்டர்பன்ஸ் வந்து தெரியுது. இந்த இயர்பட்ஸ்க்கு IP54 வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வியர்வை பட்டாலோ இல்லை லைட்டாக தண்ணி பட்டாலோ இதை பற்றி எந்த கவலையும் பட வேண்டியதில்லை, எந்த பிரச்சனையும் வந்து ஆகாது. ரப்பர் டிப்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் சைஸ்க்கு அந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா ஹூக்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. பட் பாக்ஸில் வேற எதுவும் இருந்தா அப்படின்னா எதுவுமே இல்லை. கேபிள் கூட அவங்க வந்து கொடுக்கல, டைப் சி கேபிள் கூட நம்ம வந்து போட்டுக்கணும். அது மாதிரி இதில் இருக்கிற குறைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி கேபிள் வந்து அவங்க எதுவுமே ப்ரொவைட் பண்ணல. அதே மாதிரி ஆப் சப்போர்ட் இதில் எதுவுமே கிடையாது. எந்த கண்ட்ரோலும் நம்ம வந்து ஆப் மூலமாக வந்து பண்ண முடியாது. ட்ராக்கை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுறதுக்கு, ஃபார்வர்டாக ஸ்கிப் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதுவே வந்து நீங்கள் பேக்வர்ட் ரிவர்ஸில் பின்னாடி போயிட்டு நீங்கள் இன்னொரு பாட்டை கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஆப்ஷனே அவங்க கொடுக்கல. அது மாதிரி சவுண்ட் கோடக் பொறுத்தளவில் இதில் வந்து SBC சப்போர்ட் இருக்குது. பட் AAC சப்போர்ட் அவங்க எதுவுமே கொடுக்கல. இந்த பட்ஜெட் அப்படின்றதுனால அவங்க வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகள் இருக்குது. அதே மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் இதில் வந்து இருக்குது. ஒரு 1500 ரூபா விலைக்கு பார்த்தோம் அப்படின்னா இதில் நான் ரொம்ப ஹைலைட்டாக பார்க்குறது இந்த கேஸோட டிசைன். நல்ல ஒரு குவாலிட்டியான ப்ரீமியமான கைக்கு அடக்கமான பாக்கெட்லாம் பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த இயர்பட்ஸ் நல்ல ஒரு காம்பாக்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அது மாதிரி இந்த இயர்பட்ஸ் வந்து பிளேஸ் பண்ணுறது எல்லாமே மேக்னெட்டிக் ஹோல்டிங்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸ் ரேஞ்சில் இருக்க வேற ஏதாவது கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனால் பேஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதில் ப்ளூடூத் 5.2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேபிளான ஒரு கனெக்ஷன் இருக்குது நம்ம ஃபோனுக்கும் இந்த இயர்பட்ஸ்க்கும் இடையில. அது மாதிரி பேர் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப வந்து கனெக்ட் ஆகிறது எல்லாமே ஈஸியாகவே கனெக்ட் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இந்த Redmi Buds 3 Liteல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1500 ரூபா பிரைஸ்ல இது ஓரளவுக்கு ஒருத்தான இயர்பட்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நான் ஜான்சன் தோஷ் from தமிழ் டெக். நன்றி, வணக்கம்.